துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தா துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தா இறைத்திடுமே ஆனந்தத்தா மகிழ்வுடன் துதித்திடவே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவரே, சமாதானத்தோடு கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டும். கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தேவனுடைய இன்றைக்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட அந்த வேதத்தின் தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல ஆசிரியர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு ஆசிரியர். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசிரியர் தினத்தன்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க உங்களை வாழ்த்துங்க. ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பணியை சிறக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஒரு ஆசிரியர் என்று சொன்னேன். அந்த ஆசிரியருடைய ஒரு 5 குணாதிசயங்களை குறித்து தான் வேதாகமத்திலிருந்து நான் உங்களோடு சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனத்தில் என்னோடு சேர்ந்து திருப்பி கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அப்போ முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாடங்களை குறித்து, எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டை குறித்து ஒருவேளை நீங்கள் மாணவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கலாம், மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக, இல்லைன்னு சொன்னால் டீச் பண்ணுகிற ஒரு ஆசிரியராக இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறவர், நமக்கு போதிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் நம்மை போதிக்கிறவராக இருக்கிறார். வேத வசனத்தை போதிக்கிறவர், வேத வசனத்துடைய ஆழங்களை போதிக்கிறவர், வேத வசனத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற பிரமாணங்களை எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், எப்படி வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் அதன் 45வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே வேத வசனம் எழுதியிருக்கிறது, நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பீர்கள். தேவனால் போதிக்கப்பட்டிருப்பீர்கள். எதற்காக நாம் ஆலயத்துக்கு வருகிறோம்? எதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம்? ஆசிரியரான பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாய் நம்மோடு போதிப்பதற்காக, ஆவியானவர் நம்மோடு கற்றுத்தருவதற்காக, வேத வசனத்தின் அடிப்படையில் வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்மை விரும்புகிறாரோ, நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், நம் கர்த்தருக்காக எப்படி பயன்பட வேண்டும், நம் கர்த்தரை எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியங்களையும் போதிப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்ல போதிக்கிற ஒரு ஆசிரியர். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 48ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானதை போதித்து, நலமானதை போதித்து, நன்மையானதை போதித்து, பரலோகத்திற்கு கொண்டு போகிற அந்த காரியங்களை குறித்து போதித்து, இந்த மாயையான உலகத்திலே, அசுத்தம் நிறைந்த உலகத்திலே, தேவனுக்கு பிரியமில்லாத வாழுகிற ஜனங்களுக்கு மத்தியத்திலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும், உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிப்பதற்காக பிரயோஜனமானவைகளை, தேவனுக்கு பிரயோஜனமானவைகளை, உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவைகளை, பிரயோஜனமற்ற செயல்களை அல்ல, வீணான காரியங்களை அல்ல, தீய நண்பர்கள், தீய உறவுகள் நமக்கு தேவையற்ற காரியங்களை போதிப்பார்கள். தேவையில்லாத உபதேசங்களை நமக்கு சொல்லி தருவார்கள். தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நமக்கு கற்றுத் தருவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பிரயோஜனமானவைகளை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவைகளை, நம்முடைய பரிசுத்த ஜீவிதத்திற்கு பிரயோஜனமானவைகளை, பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு செல்வதற்கு ஆயத்தமாய் மாற்றுகிற அந்த பிரயோஜனமான காரியங்களை நமக்கு போதிக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை ஆலயத்திலிருந்து வேத வசனத்தின் மூலமாய் போதகர்கள் பேசுகலாம், அவருடைய வார்த்தைகளை, வசனங்கள் வெளிப்படலாம். அவருடைய நாவுகளை பயன்படுத்தி ஆவியானவர் நம்மோடு போதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒரு நல்ல போதிக்கிற ஆசிரியர். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆசிரியர் குணம் படைத்தவர் என்ன செய்கிறார் பாருங்க பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் அதன் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 14:26 யோவான் எழுதின நற்செய்தி நூல். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவராகிய ஆசிரியர் முதல்ல நமக்கு என்ன பண்றாராமா? போதிக்கிறாரு. இரண்டாவது என்ன பண்றாரு? நினைப்பூட்டுகிறார், ரீகால் பண்றாரு, மறுபடியும் ரிமைண்ட் பண்றாரு. எப்படி நீங்க படித்தவைகளை மாணவர்களுக்கு அந்த ஒரு தேர்வுக்கு முன்பதாக, ஒரு எக்ஸாமுக்கு முன்பதாக ஒரு ரீகால் பண்ணுகிறதை போல, படித்தவர்கள் எப்படி படித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு முறை கூட மறுபடியுமாக அந்த சொல்லி கொடுத்த காரியங்களையே மறுபடியும் ரீகால் பண்ணுகிறதை போல. எவ்வளவு ஒரு நல்ல ஆசிரியர் பாருங்க பரிசுத்த ஆவியானவர். நமக்கு வசனங்களை ஆண்டவர் போதித்து விட்டார், அவருடைய கற்பனைகளை ஆண்டவர் போதித்து விட்டார், அவருடைய சட்டத்திட்டங்களை, நியாய பிரமாணங்களை, ஆண்டவருடைய வழிகளை நமக்கு போதித்து விட்டார். அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை. நமக்கு என்ன பண்றாரு? ஞாபகப்படுத்துகிறார், நினைவூட்டுகிறார், ரீகால் பண்றாரு.
இதை செய்யாத, இதை பண்ணாத, இப்படி செய், இதுதான் ஆசீர்வாதத்தின் ஊற்று, இதுதான் ஆசீர்வாதத்திற்கான வழி, இதுதான் தேவனுக்கு பிரியமான காரியங்கள், இதுதான் இது தேவனுக்கு சித்தமுள்ள காரியங்கள், இதுதான் நீ பரலோகத்திற்கு ஆயத்தமாய் போகிறதுக்கான ஆயத்தமான வழிகள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார், ரீகால் பண்றாரு. நம்ம டீச்சர்ஸ் பண்ணுவாங்க, படிக்கிற பிள்ளை எப்படியாச்சும் இன்னும் நல்லா படிச்சிடணும்னு சொல்லி இந்த போர்ஷன் வரும், இந்த காரியங்கள் வரும், இந்த மாதிரி வரும், இப்படி வரும், இந்த மாதிரி இதை படிங்க, அதை படிங்க, இதை படிச்சிங்களா, அதை படிச்சிங்களா, என்ன பண்ணுவாங்க? ரீகால் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்றாரு? ஆவியானவர் என்ன பண்றாரா? நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார், நினைப்பூட்டுகிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் பாருங்க. போதித்ததோட விட்டுவிடவில்லை, கற்றுக் கொடுத்ததோட விட்டுவிடவில்லை, சொல்லிக் கொடுத்ததோட விட்டுவிடவில்லை. அந்த சொல்லிக் கொடுத்த காரியங்களை மறுபடியும் நம்முடைய சிந்தனையில வருவதற்கு, இருதயத்தில் வருவதற்கு, அது நம்முடைய வாழ்க்கை முறையை படுத்துவதற்காக மறுபடியும் நினைப்பு கூட்டுகிறவராய் இருக்கிறாரு. ஏதோ சொன்னேன், ஏதோ வச்சேன் அப்படின்னு சொல்லி கடமைக்கு போகல. எப்படி ஒரு ஆசிரியருக்கு மாணவனை குறித்து ஒரு கருத்து இருக்கிறதோ, ஒரு மாணவனை குறித்து ஒரு அவன் நல்ல முறையில் வர வேண்டும் என்று சொல்லி வைராக்கியம் இருக்கிறதோ, அதை போல சபையில ஆசிரியராகிய ஆவியானவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கருத்துள்ளவராக, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவராக இருக்கிறார், நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். மூன்றாவது ஆவியானவர் என்ன செய்கிறார்? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் வந்து அடுத்தது ஆவியானவராகிய ஆசிரியர் செய்யற காரியம் நம்மளை கண்டிக்கிறவரா இருக்கிறாரு, இல்லைன்னா நம்மளை சிட்சிக்கிறவரா இருக்கிறாரு. பாவத்தை குறித்து, இது பாவம், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், நீ வணங்குகிற, நீ சேவிக்கிற, நீ ஆராதிக்கிற தேவன் நீதியின் தேவன், நீ வழிபடுகிற கர்த்தர் பரிசுத்த கடவுள் என்று சொல்லி பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும், நீ பாவமாய் வாழும் பொழுது உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, நீ பரிசுத்தமாய் வாழும் பொழுது நீ இப்படி ஒரு முடிவுக்குள்ளே நீ போவாய் என்று சொல்லி நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராக. இன்னைக்கு என்ன பண்ண முடியாது? ஸ்கூல்ல என்ன பண்ண முடியாது? கண்டிக்க முடியாது. ஆனா ஆவியானவர் நம்மை கண்டிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர்ல வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை வசனம் வாசிக்கும் பொழுது, தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை கண்டிக்கிறது போல, சிட்சிக்கிறது போல, வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை என்ன பண்றாராமா? சிட்சிக்கிறார், கண்டிக்கிறாரு. யாரிடத்துல நிறைய நேரத்துல நம்ம பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் நம்மளை கண்டுக்காம விட்டுட்டாருன்னா நம்ம ஆண்டவருடைய பார்வையில் இல்ல. ஒரு சின்ன தவறு செய்யும் பொழுதும், ஒரு சின்ன காரியம் செய்யும் பொழுதும், அவரை விட்டு கொஞ்சம் நவுந்து போகும் பொழுதும் நம்மளை அவர் கண்டிக்கிறது உண்டானால், நம்மை சிட்சிக்கிறது உண்டானால், அவர் நம்மை குறித்து கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். வாசிங்க அந்த வசனத்தை. தண்டிக்கிறார் என்று சொல்லுகிறது போல புத்திமதியை மறந்தீர்கள், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் என்ன பண்ணுவாராமா? புத்திரராய் நம்மளை ஒரு பிள்ளையை போல கண்டிக்கிறவர். நம்முடைய பிள்ளை ஒரு தவறு செய்யும் பொழுது, நம்முடைய மாணவர்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது நாம் கண்டிக்கிறதை போல, நாம் சிட்சிக்கிறதை போல பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஆசிரியர் நம்மை கண்டிக்கிறவராக, நம்மை சிட்சிக்கிறவராக இருக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? ஒரு தகப்பன் தான் பிள்ளைய அடிக்கல அப்படின்னா, கண்டிக்கல அப்படின்னு சொன்னா, இல்ல சிட்சிக்கலன்னு சொல்லி சொன்னா, தகப்பன் என்ன பண்றது இல்ல, அந்த பிள்ளைய நேசிக்கலன்னு அர்த்தம். தன் பிள்ளை போன போக்குல வாழட்டுன்னு விட்டா,
பிள்ளை விரும்புகிற எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்து விட்டா, அந்த பிள்ளையை குறித்த எண்ணம், அந்த பிள்ளையை குறித்த கவலை, அந்த பிள்ளையை குறித்த சரியான சிந்தை அந்த தகப்பனுக்கு இல்லை என்பதுதான் அர்த்தம். ஒரு தகப்பன் நல்ல பிள்ளையாய் வர வேண்டும் என்று சொல்லி பிள்ளையை குறித்து கரிசனை உள்ளவராய் இருந்தால் அந்த பிள்ளையை என்ன பண்ணுவாரு? கண்டிக்கிறவராக, அந்த பிள்ளைக்கு தவறை உணர்த்துகிறவராக, அந்த பிள்ளையை சிட்சிக்கிறவராக, சில காரியங்களை ஸ்ட்ரிக்டா கண்டிப்பா கண்டித்து சொல்லுகிறவராக இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது இன்னொரு வசனத்தில் வாசிக்கும் பொழுது கூட, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதன் 24வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதில் போட்டிருக்குது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், தன் மகையினை பகைக்கிறான். அதை தொடர்ந்து ஒரு வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே. பிள்ளை என்ன பண்ணக்கூடாதா? ஆமா, இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சுக்கிட்டு அதை போட்டு ராரா ஆடிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது பிள்ளை பெருசாகி எல்லாம் பண்ணும் போதும் சில பேத்துக்கு அம்மா அப்பாவை கூட மரியாதை இல்லாம பேசினா கூட என்ன தெரியல, பெருசா தெரியல, பேர் சொல்லி கூப்பிடுறவங்க இருக்கிறாங்க. பிள்ளை என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு என்னவா தான் இருக்குது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது உதைச்சிதுன்னா ஓகே, ரொம்ப ஹாப்பி. ஒரு அளவு வளர வளர உதஞ்சிச்சுன்னா ஓகே, ஒன்று சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏமா கால் பட்டுச்சுன்னா சொல்லு, சாரி சொல்லு, பெரியவங்களை இப்படி பண்ணு, இந்த காரியங்களை செய்யி அப்படின்னு என்ன பண்றது இல்லை, சொல்லி கொடுக்கறது இல்லை. அக்ஸாளுக்கு அவர் தகப்பன் சொல்லி கொடுக்கணும். ஆமென். ஆமா, அல்லேலூயா. ஆமா, சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளை சிட்சிக்கிறவரா தகப்பனா இருக்கணும். சென்னையில் மோகன் பாஸ்டர் கேட்பாங்களாம், பிரதிஷ்டைக்கு குழந்தையை கொண்டு வந்தா பெரம்பு வாங்கிட்டீங்களா? கிரண் பெரம்பு வாங்கியாச்சா? என வசனம் சொல்லுது. நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்துல போட்டிருக்குது, அவன் பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான். பெற்றோர் பிள்ளைகளை அடிப்பது சாவதற்காய் அல்ல. பிள்ளையின் நெஞ்சியில் மதியினம் ஒட்டி இருக்கும் தண்டினை பிரம்பு அதை அகற்றும் என்று சொல்லி நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். பிள்ளையின் நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்கும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. தண்டனை பிரம்பினால அந்த பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது, அந்த பிள்ளைகளுக்கு பனிஷ் பண்ணும் பொழுது அது தவறை திருத்திக் கொள்வதற்கு ஏதுவாய் இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. அப்ப ஆவியானவர் நம்மை கண்டிக்கிறவர், நம்மை சிட்சிக்கிறவர். 4வது ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறவர். சொன்ன ஆவியானவராகிய ஆசிரியர் முதல்ல என்ன செய்வாராமா? நம்மை போதிக்கிறவராய் இருக்கிறாரு. 2வது ரீகால் பண்றவர், நினைப்பூட்டுகிறவர். 3வது என்னது? கண்டிக்கிறவர், இல்லைன்னு சொன்னா சிட்சிக்கிறவர். 4வது என்னது? உருவாக்குகிறவர். போதிப்பது, ரீகால் பண்ணுவது, தண்டிப்பது எல்லாம் அழிந்து போவதற்காக அல்ல. நிறைய பேர் நினைச்சிருவாங்க, ஓ அடிச்சதுனால அப்பாவுக்கு என்ன பிடிக்காது போல, திட்டுறதுனால அப்பாவுக்கு என்ன பிடிக்காது போல, அம்மாவுக்கு என்ன பிடிக்காது போல. இல்ல, திட்டுறது எதற்கு? கண்டிப்பது எதற்கு? சிட்டா வைத்திருப்பது எதற்கு? சிச்சை கொடுப்பது எதற்கு? அவர்களை உருவாக்குவதற்கு. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் அதன் 1 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு வனாந்தரத்தில பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு என்ன பண்ணப்பட்டாராமா? வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். சோதிக்கப்படுவதற்கு இயேசுவானவர் எங்க கொண்டு போகப்படுறாரு? அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவன். ஆனால் அவர் உருவாகுவதற்கு அவருக்கு ஒரு சோதனை தேவைப்பட்டுச்சு. சோதனைக்காரன் கொண்டுட்டு போறான். எங்க? ஆவியானவர் கொண்டு போறார். எங்க? உருவாக்குறது. ஆவியானவர் நம்மை என்ன பண்றவர்? உருவாக்குகிறவர். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வாசிக்கணும். அதேதான். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்திலே தான் வாசிக்கிறோம்.
ஏன்னா அங்க போய் அன்று சொல்றாரு, சாத்தான் கேட்கிறான். வாசிங்க பார்க்கலாம் அதை. மத்தேயு 4:1 வாசிங்க, 1 வாசிங்க. அப்பொழுது இயேசு சோதிக்கப்படுவதற்கு அடுத்த வாசிங்க. உபவாசமாயிருந்து அவருக்கு பசி உண்டாயிட்டு. அடுத்த வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கற்களை எல்லாம் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். அதற்கு கர்த்தர், அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுறாரு. ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு கொண்டு போறாரு. எதற்காக? சோதனைக்காரனிடத்திலிருந்து அவரை உருவாக்குவதற்காக. அவன் கேள்வி கேட்கிறான், இவர் என்ன பண்றாரு? அதுக்கு கரெக்டான பதில சொல்றாரு. எனக்கு பசி உள்ளது உண்மைதான்ப்பா, நான் பாஸ்டிங் எடுத்திருக்கிறது உண்மைதான்ப்பா, எல்லாம் உண்மைதான். ஆனால் நான் தேவனுடைய குமாரன், அதுவும் உண்மைதான். ஆனா நீ நினைக்கிறது மாதிரி கல்லுனால அப்பத்தை தின்றது மட்டும் அல்ல எங்க பொழப்பு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அந்த ஆவிக்குரிய மனுஷனால வாழ முடியும். அவன் விடல. அடுத்தது சொல்றான். என்ன சொல்றான்? வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது பிசாசு அவரை அடுத்த பரிசுத்த நகரத்திற்கு மேல கொண்டு போய் நிறுத்துறான். தேவாலயத்தின் உட்பறையில கொண்டு போய் நிறுத்துறான். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும். ஏன்னா உங்களுக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு ஏந்துவாங்கன்னு வசனம் இருக்குதே. எப்படி டெஸ்ட் பாருங்க, எப்படி டெஸ்ட் பாருங்க. முதல்ல வார்த்தையில சொன்னா, ஆண்டவர் வார்த்தையினால என்ன பண்ணாரு? தேவனுடைய வார்த்தையினால, வசனத்தினால என்ன பண்ணாரு? அவனுக்கு பதில் கொடுத்தாரு, ஜெயிச்சாரு, உருவாகிட்டாரு. அப்புறம் எண்ணத்துல அவன் உருவாகினாரோ அதே கேள்வியில வராம பாருங்க. அப்ப மேல இருந்து கீழே குதிச்சு சாவு. யார் வருவா? தூதர்கள் வருவாங்களே. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. காப்பாத்துவார், உண்மைதான். நான் வேணும்னு குதிப்பதற்காக அல்ல இது கொடுக்கப்பட்டது. தவறுதலாய் நடக்கும் பொழுது கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்பதற்காக. அதோட விடல. அடுத்தது கொண்டு போய் நிறுத்தி சொல்றான். மறுபடியும் பிசாசு உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உனக்கு தருவேன். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய ஒரு கர்த்தர் ஒருவரே ஆராதனை செய்வாயாக எழுதி இருக்கிறதே. அன்று ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிசாசு சோதனைக்காரன் அவரை விட்டு போகிறான். நம்மளை உருவாக்குகிறவர் வனாந்தரமான பாதையில பசியின் நேரத்துல அவருடைய வார்த்தையினாலே அவரு நமக்கு கற்றுக் கொடுத்த போதித்த வசனத்தின் மூலமாக யாரும் இல்லாத சூழ்நிலையிலும் நம்மை உருவாக்குகிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய சோதனை. எப்பக்கமும் நெருக்கம். கழுதைகள், ஆடுகள், மாடுகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள் எல்லாம் அவரை விட்டு போனது. பிள்ளைகளும் அவரை விட்டு போனார்கள், மனைவியை தவிர. ஆனா அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரை நம்பினதுனால எல்லாம் இழந்த பொழுதும் அவர் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தாரு. அவர் சொன்னாரு, அவர் என்னை சோதிக்கட்டும், சோதித்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? பொன்னாய் விளங்குவேன். அவர் வாயினால ஒரு பாவம் செய்யலன்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா 42வது அதிகாரம் சொல்லுது, அவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு. யோபு 42:10 வாசிக்கும் பொழுது முன்னிலையை பாக்கிலும் யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிலைமை இருந்த பார்க்கிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை
நம்மை உருவாக்குகிற ஆண்டவர். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனங்களை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா அங்க இயேசு கடல் மேல் நடந்து வர்றாரு. உடனே பேதுரு சீஷர்கள் பார்த்து அவரை பயப்படுறாங்க. இயேசு சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான். உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் உங்ககிட்ட வர்றதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க. வாசிங்கம்மா. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் உம்மிடத்தில் வர என்ன பண்ணணுமா கட்டளையிடும். உடனே அவர் என்ன பண்ணாரு? வா என்றார். இவர் என்ன பண்ணாரு? கடல் மேல நடந்தாரு. கடல் மேல நடந்தாரு. ஆனா சூழ்நிலையை பார்த்து அவர் என்ன பண்ணாரு? கீழே போனாரு. அப்ப சொன்னாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? நம்மை விசுவாசத்துல உருவாக்குகிற பரிசுத்த ஆவியானவர், நம்மை சோதனையில் நம்மை உருவாக்குகிற பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும் பொழுது சகலவற்றையும் ரோமர் 8:28 வாசிங்கன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் எப்படி இருக்குதாமா? நன்மைக்கு எதுவா? என்ன வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நாம் படித்திருக்கிற, நம்மை போதித்திருக்கிற அந்த வசனத்துல, அந்த அந்த விசுவாசத்துல, அந்த நம்பிக்கையில நம்மை உருவாக்குவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஊழியத்திற்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து, இயேசு பிறந்து அவர் நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டு தேவாலயங்களில் பிரசங்கம் பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு உருவாக்கப்படுவதற்காக, கற்றுக்கொண்ட வேத வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்காக, செயல்படுத்துவதற்காக சோதனைக்காரனால் மன்னிக்கணும், ஆவியானவரால் சோதனைக்காரன் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிறார். ஆவியானவர் நம்மை என்ன பண்றவர்? உருவாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்கடி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம்? உருவாக்குவோம். எப்படியாவது இந்த மார்க் எடுத்துடணும், இப்படி மார்க் எடுத்துடணும், போறப்போ வரப்பெல்லாம் டே நான் உன்னை நம்பி இருக்கிறேன்டா, இந்த மாதிரி பண்ணிடுடா, நீ இந்த மாதிரி செஞ்சிரு, இதெல்லாம் எழுதுனா போதும், இதெல்லாம் நீ படிச்சா போதும், இப்படி எல்லாம் நீ செஞ்சா போதும். என்ன பண்ணுவோம்? அவர்களை நம்ம என்ன பண்ணுவோம்? உருவாக்குவோம். அந்த தேர்ச்சிக்காக, அந்த தேர்ச்சி பெறுவதற்காக, வரப்போகிற அந்த தேர்விலே, பரீட்சையிலே, சோதனையிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எப்படி ஒரு ஆசிரியர் மாணவனை உருவாக்குகிறானோ, அதை போல தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை இந்த பூமியிலே பரலோகத்திற்காக உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய வேத வசனத்தின்படி, அவருடைய சத்தியத்தின்படி நம்மை உருவாக்குகிறவர். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வசனம் எழுதியிருக்கிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று எண்ணின பின்பு அவனுக்கு என்ன கிடைக்குமா? வாசிங்க, யாக்கோபு 1:12. நிறைய பேத்துக்கு வலது பக்கம் இருக்கு. அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை உருவாக்குறது எதற்காக? ஜீவ கிரீடத்தை, பரலோகத்திற்கு போவதற்காக. 5வது ஆசிரியர் என்ன விரும்புகிறார்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நம்மை தேறினவர்களாய் நிறுத்துவதற்கு. ஒருத்தர் கொலோசியர் 1:28 வாசிங்க, ஒருத்தர் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு எதற்காமா? தேறினவனாகிறதற்கு, ப்ரமோட் ஆகுவதற்கு, பாஸ் ஆவதற்கு, கிராஜுவேட் ஆகுவதற்கு. இந்த நிலையில் அல்ல,
இந்த உலகத்திலே மரித்து போவதற்காக அல்ல, நித்தியதையில நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக தான் ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மை தேறினவர்களாய் நிறுத்துவதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். கொலோசியர் என்ன வாசி? கொலோசியர் நித்தியமதி 1:28. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக போதும், தேறினவனாக நிறுத்துவதற்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதின் 30வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, மீட்கப்படும் நாளுக்கென்று உள்ள முத்திரையான ஆவி, முத்திரையான ஆவி, பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மிடத்துல விரும்புகிற, ஆசிரியராய் விரும்புகிற காரியம், அவர் ஆசிரியராய் இருந்து செயல்படுகிற குணாதிசயங்கள் நமக்கு போதிக்கிறவராயிருக்கிறாரு. இரண்டாவது என்ன பண்றாரு? வேத வசனங்களை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். மூணாவது நம்மை கண்டிக்கிறவராக, சிட்சிக்கிறவராக இருக்கிறார். நாலாவது நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஐந்தாவது நம்மை தேறினவர்களாய் நிற்பதற்கு அவர் நம்மோடு இருந்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் எழுந்து நின்று இந்த 5 வித காரியங்கள் நம்மோடு இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார், நடத்துகிறவராக இருக்கிறார், நடத்துகிறவராக இருக்கிறார், நடத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம், கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை துறந்து, அந்த ஆசிரியருக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க அநேக மாணவர்களை நீங்க நடத்தினவங்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராகிய ஆசிரியருக்கு நான் என்ன விட்டு கொடுக்கிறேன், நான் என்ன விட்டு கொடுக்கிறேன், நான் என்ன விட்டு கொடுக்கிறேன், நான் என்ன விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே அவர் நல்ல ஒரு போதிக்கிறவர், அவர் நல்ல என்ன பண்றவர்? அடுத்தது என்னை போதிக்கிறவர், எனக்கு நினைப்பு ஊட்டுகிறவர், என்னை கண்டிக்கிறவர், என்னை மறுரூபமாக்கிறவர், என்னை உருவாக்குகிறவர். அது மாத்திரமல்ல, என்னை தேறினவனாய் நிற்பதற்கு பிரயாசப்படுகிறவர். எல்லாரும் அவருடைய சமூகத்தை, எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த ஆவியானவர், அந்த ஆசிரியர் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த ஆவியின் நிறைவை கர்த்தர் எனக்கு கொடுப்பீராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துங்க பாக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாளிற்கென்று முத்திரையான ஆவியை தாரும், மீட்கப்படும் நாளிற்கென்று முத்திரையான ஆவியை தாரும், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திரோ, பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திரோ, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. எல்லாரும் கண்களை மூடி அந்த தூய ஆவியானவர் ஆண்டவரே ஆசிரியராய் என்னை நடத்தணும். ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நேரம் உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு எங்களை வழி நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஒரு ஆசிரியராய் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற குணாதிசயங்களை ஆண்டவரே நீங்க கதாவே கேட்க நீர் உதவி பண்ணினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து நல்ல ஒரு போதிக்கிறவராக, ஆண்டவரே எங்களுக்கு வேத வசனங்களை நினைப்பூட்டுகிறவராக, ஆண்டவரே எங்களை கண்டிக்கிறவராக, சிட்சிக்கிறவராக, ஆண்டவரே எங்களை நீர் உருவாக்குகிறவராக, அது மாத்திரமல்ல எங்களை தேறினவர்களாக, ஆண்டவரே பிதாவுக்கு
முன்பதாக, இயேசுவுக்கு முன்பதாக எங்களை நிற்பதற்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஒரு மாணவர்களாக, ஆண்டவரே தகப்பனே, தூய ஆவியானவர் என்கிற ஆசிரியருக்கு கீழாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க விரும்புகிற பிரகாரம் எங்களை வணைந்து கொள்வீராக. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தில் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. வியாதியை கர்த்தர் நீக்குவீராக. அவருடைய குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், ஆண்டவரே நித்திய வாழ்வுடைய குடும்பத்தில் நிலைவுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய திருச்சமூகம் அவர்களை தொடர்ந்து ஆண்டவரே வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஊழியக்காரனாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஜெபத்தை கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எல்லாரும் தலை வணங்கி கண்களை மூடி இப்பொழுது நம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆசிரியராயிருந்து நம்மை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனாகிய ஆண்டவரே போதனையும் படிப்பினையும் உருவாக்குதலும் சந்தோஷமும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தரின் வரிய பிறந்தும் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு 3 அலையில சத்தமாய் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.